பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கின்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவ செய்தி அளித்து உங்கள் அற்புதத்துக்காக ஜெபிப்பவர் ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ் அவர்கள். தேவ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள், அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அநேகர் எங்களோடு கூட தொடர்பு கொண்டீங்க. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நிறைய பேர் நீங்கள் அற்புதம் பெற்றிருக்கிறீங்க, ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார், நீங்கள் விடுதலை பெற்றிருக்கிறீங்க. அதுக்காக உண்மையிலே நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நீங்களும் இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்காக உங்களுடைய அனுதின ஜெபத்திலையும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த வார்த்தை என்னன்னு சொன்னால், பிள்ளைகளே அப்படிங்கிற ஒரு வார்த்தை. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். எவர்கள்? எந்த பிரச்சனைக்கு காரணம் யார்? எந்த பிசாசு பிரச்சனை காரணம், அதை ஜெயித்தீர்கள், அவர்களை ஜெயித்தீர்கள். ஏன், எப்படி நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னா, அதுல பார்க்கிறோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். நீங்க சொல்லணும், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். யார் நீங்கள்? தேவனால் உண்டாயிருந்து, தேவனால் உண்டானவர்கள். அப்படியானால் இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னா, நீங்க சொல்லணும், நாங்கள் ஜெயிக்கிறவர்கள். ஜெயிக்கிறவர்கள். இன்றைக்கு பிரசங்கத்துடைய தலைப்பு ஜெயிக்கிறவர்கள். நீங்கள் ஜெயம் பெற்றவர்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை தேவன் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஜெயத்தை நீங்கள் அதை சுதந்திரிக்க வேண்டும். அப்படி சொன்னா நீங்க சொல்லணும், ஜெயிக்கிறவர்கள். அது மட்டும் இல்ல, முதல்ல நீங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனால் உண்டானவர்கள். இரண்டாவது ஜெயித்தவர்கள். நாங்கள் ஜெயிக்கிறவர்கள், ஜெயித்தவர்கள். அதை தான் இயேசு சொன்னார். நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஏன்னா இயேசு உலகத்தை ஜெயித்தார்ல, நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிறார். அப்போ உலகத்தை ஜெயித்த இயேசு நம்ம கூட இருக்கிறார்னா நமக்கும் ஜெயந்தான். நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ உலகத்தை ஜெயித்த இயேசு நம்ம கூட இருந்தார்னா நாமளும் உலகத்தை ஜெயிக்கிறோம். நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீங்க. அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல், இன்றைக்கு பார்க்கிற, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பாருங்க, அவர் இல்லாம என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க தான் எல்லாம். ஒரு செகண்ட்களை விட்டு ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் தேவனே, நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே ஜெயிக்கிறவர்கள். நீர் உலகத்தை ஜெயித்தீர். அந்த ஜெயித்த தேவனுடைய பிள்ளைகள், உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். கடந்த வாரத்தில் அநேகர் இந்த வார்த்தையை கேட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இயேசு இன்று அற்புதம் செய்கிற நிகழ்ச்சியை பார்த்து வெற்றி பெற்று விடுதலை பெற்றவர்கள் அநேகர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நீங்க சொல்றீங்க, என்னை அன்றி, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமே ஆண்டவரே, நீங்க இல்லாம என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் நம்ம கூடவே இருக்கிறார். கூடவே இருக்கிற தேவன், கூடவே இருந்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இந்த வேளையில் தொலைக்காட்சிக்கு முன்பதாக அல்லது யூடியூப், ஃபேஸ்புக் மூலமாக
இந்த வார்த்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளோடு நீ பேசும் இடைப்பட்டுமான தேவ வல்லமை இறங்க முடியாக ஜெபிக்கிறப்பா. பிள்ளைகள் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாக ஜெபிக்கிறோம். இயேசு இன்றும் அற்புதம் செய்கிற இன்றைக்கும் அந்த அற்புதம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்க முடியாது, குடும்பத்திலே நடக்க முடியாக ஜெபிக்கிற, அதிசயங்களை செய்ய முடியாக ஜெபிக்கிறப்பா. அதிசய செய்கிற தேவனா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஒரு அதிசயங்களை கர்த்தர் செய்றீங்க, அதற்காக நன்றி. In the name of Jesus. விடுதலை கொடுக்கிறதுக்காக நன்றிப்பா. ஒரு அற்புத வல்லமை பிள்ளைகள் மேல இறங்குறதுக்காக நன்றிப்பா. இந்த வேளையில தொலைக்காட்சி முன்பு அமர்ந்திருந்து வார்த்தை கேட்கிற பிள்ளைகளோடு இடைபெடும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பேசும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென். இந்த வேளையில இந்த வாசித்த அந்த வசனத்துல அவர் சொல்றாரு, கடைசியில என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒன்று செய்ய முடியாது. நீங்க சொல்லணும், நீங்க ஆண்டவரே உங்களா நீங்க இருந்தா மட்டும்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். அவர் சொல்ல நான் கூட இருக்கிறேன் அப்படிங்கிறார். கூடவே இருக்கிற தெய்வம் அவரும் கூட இருந்து உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுகிறவராக இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? நாம் பிள்ளைகள், நீங்கள் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். நாம் ஆண்டோடைய அவருடைய பிள்ளைகள் சொன்னா பிள்ளைகளோடு கூட தகப்பன் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் கூட இருக்கிறவராக இருக்கிறார். நிச்சயமும் கூட இருந்து உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி. சோர்வு முதல்ல எங்க வருது தெரியுமா? ஆத்துமாவில் மன சோர்வு. அந்த மன சோர்வு வரும்போது, ஐயோ நான் ஆண்டோட பிள்ளையா இருக்கிறேன், ஆனா எனக்கு சோர்வு ஆத்துமாவில, இருதயத்துல சோர்வு, மன சோர்வு. அதற்கு அவர் சொல்றாரு, அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆத்துமாவில் சோர்வு, சோர்ந்து போறீங்க. நல்லா பேசுவாங்க, இந்த பிரச்சனை இந்த காரியம் என்னங்க, இதெல்லாம் மாறிடுங்க, இதெல்லாம் மாறிப்போம் நினைக்கிறோம். ஆனா சில நேரத்தில் இதயத்துல சோர்வு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யார் என்ன சொன்னாலும் அதையே நினைச்சிட்டு இருப்போம். ஐயோ இந்த பிரச்சனை, ஐயோ மன வேதனை. மனசுல ஒரு சோர்வு வந்துச்சுன்னு சொன்னா சாப்பிட்றதுக்கும் பிடிக்காது, தூங்குறதுக்கும் தூக்கம் வராது, யார்கிட்ட பேசினாலும் ஃப்ரீயா பேச முடியாது. ஆமா தானே? ஆத்மாவில் சோர்ந்து இருக்கிறீங்களா? இருதயத்தில் சோர்வு, இருதயத்தில் வேதனை. நான் என்ன செய்வேன்? யாரிடத்துல போவேன்? உங்களுடைய இருதய ஆத்மா சோர்வை மாற்றுகிற தேவன் அவரை நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சோர்வை மாற்றுகிறவர். அந்த ஆத்மா சோர்வு வரும்போது நினைக்கிறீங்கல்ல, இவ்வளவு பெரிய பிரச்சனைங்க, யார் இடத்துல சொல்றது? இதை ஜெயிக்கிறது எப்படி? அந்த சோர்வு என்கிற ஒரு ஆயுதத்தை எய்கிறது யார் தெரியுமா? பிசாசு எய்கிறான். இந்த பிரச்சனை விட்டா நீங்க சோர்ந்து போவீங்க, இந்த ஆயுதத்தை உங்க மேல போட்டா நீங்க சோர்ந்து போவீங்க. உங்க பிள்ளைகள் மூலமாக ஒரு சோர்வு, உங்களுடைய கணவர் மூலமாக ஒரு சோர்வு, உங்களுடைய பெற்றோர்கள் மூலமாக ஒரு சோர்வு. பாருங்க, இப்படி நீங்க வேலை செய்யற இடத்துல அதிகாரி மூலமா சோர்வு. இந்த கம்பெனிக்காக உழைச்சேன், இவங்களுக்காக நான் எவ்வளவு பிரயாசப்பட்டேன், இவங்களுக்காக என்னென்னலாம் நான் செய்தேன், சோர்வு. ஆனா அவரை நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அவர் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். திடன் கொள்ளுங்கள். ஜெயித்தவரை நினைக்க வேண்டாம், எப்பொழுதுமே ஜெயித்தவர். நாம ஒரு எல்லையில
நடக்கணும், எல்லையில வெற்றி பெறணும் நினைச்சோம்னா வெற்றி பெற்றவர்களே நினைக்க வேண்டாம், தோற்று போகணும்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர் வெற்றி பெற்றிருக்கிறார், ஜெயம் எடுத்திருக்கிறார். அந்த இயேசு இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அற்புதம் செய்வாருங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி. இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியில நம்முடைய நிகழ்ச்சி இயேசு என்று அற்புதம் செய்கிறார் நிகழ்ச்சி ஜூலை மாதத்தில் 2வது வாரம் 17ஆம் தேதி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பித்தோம். அதுக்கு அடுத்த வாரம் ஒரு அருமையான ஒரு சகோதரர், அவங்க வீட்டில் டிவி ரிப்பேராக இருந்திருக்குது. அந்த டிவியை ரெடி பண்ணிட்டு சரி இன்னைக்கு சும்மா அந்த டிவி ஒவ்வொரு சேனலாக திருப்பிகிட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா நம்பிக்கை அப்படின்னு வருது. நம்பிக்கை, நான் இருக்கிற பிரச்சனையில, எனக்கு இருக்கிற மனசோர்வுல கண்ணீரோடு கூட அந்த சகோதரர் சொன்னாங்க. நேரில் என்ன பார்த்தாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப மனசோர்வோடு கூட அவங்க டிவியை பார்க்க கூட முடியாம கண்ணை அப்படி மறைத்து கொண்டு, ஏன்னா அழுக, நான் அழுறதை யாரும் பார்க்க கூடாது. குடும்பத்தில் இருக்கிறவங்க மனைவியோ பிள்ளைகளோ நான் அழுறதை பார்க்க கூடாதுன்னு சொல்லி அப்படியே கையை வைத்து அந்த அழுகிறதை மறைத்து கொண்டு அந்த டிவியை பார்க்குறாங்க. அதில் வருகிற நம்பிக்கை டிவி, நம்பிக்கை. அடுத்து பார்த்த இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். அன்றைக்கு வந்த செய்தி அந்த சகோதரருக்காகவே ஆண்டு பேசினாராம். கடந்த வாரத்தில் நான் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போயிருக்கும்போது என்னை நேரில் பார்த்தாங்க. பார்த்து சொன்னாங்க, அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நம்முடைய நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்குறோம். அந்த செய்தி மூலமாக ஆண்டவங்களை பேசலாம். உண்மையில எத்தனை பேர் சொல்லுவாங்க, சோர்வோடு உட்கார்ந்து ஐயா உங்கள் சேனல், உங்கள் செய்தி, அதிலிருந்து வெள்ளிக்கிழமை 8 மணினா உடனே நாங்கள் டிவி முன்னால் உட்காந்துருவோம், 7:50 உட்காந்துருவோம், சேனலை பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷம். காரணம் என்ன? அவன் சொல்ற ஆத்மா சோர்வை நீக்கிறவர் யார்? ஆண்டவராய் இயேசுதான். உங்களுக்கு பண கஷ்டம், பணம் இல்லை, அப்படி ஏதாவது யாராவது உதவி செய்றாங்கன்னா பரவாயில்ல. ஆனா மனசோர்வை யாருங்க மாற்ற முடியும்? மனசோர்வு. நீங்கள் பாருங்க, தேவனுடைய பிள்ளையே, நீ சோர்ந்து போகாதங்க. ஆத்மா சோர்ந்து, ஆத்மாவிலே சோர்வு நடந்த சம்பவம். சில வருஷத்துக்கு முன்பதாக நான் இரவில் தூங்கி கொண்டிருக்கிறேன். அப்பொழுது இரவில் 1 மணி இருக்கும். ஆண்டவனை தட்டி எழுப்புறார். எழும்பி, நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து பெரியார் நகர் காஞ்சிபுரம், அங்கே ஒரு குடும்பம், அந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்கிட்ட சைக்கிள் தான் இருக்குது. உடனே பக்கத்தில் ஒரு தம்பி இருந்தாப்புல, அவர்கிட்ட சொல்கிறேன், நாம் பெரியார் நகர் வரைக்கும் போகணும், நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம். உடனே சரி பாஸ்டர், அவன் பேர் பார்த்தீங்கன்னா சாத்ராக், சரி பாஸ்டர் போகலாம், இப்போ அவன் பாஸ்டராக இருக்கிறாப்புல, போகலாம் சரின்னு சொல்லிட்டு சைக்கிளில் நாங்கள் 2 பேரும் போகிறோம். எங்கேருந்து 7 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட எழும்பி ஒரு 1:30 மணி இருக்கும் போய் சேர்றோம். போகும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த குடும்ப தலைவர் கதவை தட்டுறோம். அப்படி நிற்கிறாரு. நின்று அவருக்கு ஒன்றுமே புரியலை. என்ன என்ன என்னைய எப்போ வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி, என்ன ஒரு பயந்து ஒரு பதட்டமாக இருக்கிறீங்களா, என்ன விஷயம் இல்லையான்னு சொல்லிட்டு அழுதாரு, பயங்கரமாக அழுதார். சரி நீங்கள் அழாதுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போனால் அவருடைய மனைவி உள்ள கிளாஸில் பால் ஊற்றி வச்சுருக்காங்க. 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளுக்கும் பாலில் விஷத்தை கலந்து 3 பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டு இவங்களும் அந்த பாலை சாப்பிட்டு சாகலாங்கிற முடிவில் இருக்கிறாங்க. பார்க்கிறவர் யார் தெரியுமா? இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். உடனே என்ன விஷயம், ஏன் எதுக்கு இப்படி அப்படி சொல்லி கேட்கும்போது,
அவரும் அவருடைய மனைவி அழுறாங்க. பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள், ஏதோ அம்மா நமக்கு பால் கொடுக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த பால்ல விஷம் கலந்திருக்கிறது பிள்ளைகளுக்கு தெரியாது. என்னன்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சில காரியங்களை சொல்றாங்க. ஐயா, கடன் பிரச்சனை. கடன் கொடுத்தவர்கள் அவங்க கேட்கிற சில கேள்வி, கேட்ட கேள்வி என் இருதயத்தை உழைத்து விட்டது. இனி நான் உலகத்தில் வாழ விரும்பல. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க. என்னால தாங்க முடியல. மரணம்தான் கடைசியோட முடிவு, யாரும் மாற்ற முடியாது அப்படி நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படி சொல்லும்போது, ஆனால் எங்களை பார்த்த உடனே ஆண்டவரும் ஆத்மாவை பார்க்கிறார். ஆத்மாவில சோர்ந்து மன சோர்வோடு கூட கடைசியாக இதுதான் எங்களுடைய முடிவுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு போயிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அந்த விஷம் கலந்த பால் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து எரிந்து விட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு அவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஜெபம் பண்ணி அதுக்கு பிறகு வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட குறைஞ்ச ஒரு 17-18 வருஷம் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு தான் இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஆனால் கடன் பிரச்சனைக்கு என்ன? கடன் பிரச்சனைக்கு என்ன? நான் சொன்னேன், கவலைப்படாங்க, ஆண்டவர் ஏதாவது வழி செய்வார், ஏதாவது ஒரு வழி செய்வார். உடனே சபையில் அறிவிப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் வீட்டில் ஒரு உபவாச ஜெபம் வைப்போம் அப்படி சொல்லி எல்லாரும் போய் வீட்டில் உபவாச ஜெபம் வைக்கிறோம். உபவாச ஜெபம் வைக்கும்போது நான் சொன்னேன், பிரதர், ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது வழி செய்வார். உங்கள் கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் ஒரு பேப்பரில் எழுதுங்க. எவ்வளோ கடன் இருக்கு எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி, அவங்க கூட பிறந்த அண்ணன் வெளிநாட்டில் இருக்காங்க, அண்ணன் தம்பிக்குள்ளே பேச்சுவார்த்தை கிடையாது, பரவாயில்ல நீங்கள் எல்லாத்தையும் எழுதுங்க, எழுதி ஜெபம் பண்ணுங்க. நம்ம உபவாச ஜெபத்தில் ஜெபம் பண்ணுவோம். உங்கள் அண்ணனுக்கு ஒரு லெட்டர் போடுங்க, அந்த லெட்டரில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு மட்டும் நீங்கள் எழுதுங்க. நானும் அதில் லெட்டரில் எழுதுகிறேன், பிரதர் இந்த மாதிரி இந்த நேரத்தில் உங்கள் தம்பிக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யுங்க, நான் ஒரு பாஸ்டர் சொல்லிவிட்டு எழுதி அனுப்புகிறோம். அந்த லெட்டர் போன உடனே அவங்க அண்ணன் அவருக்கு வேண்டிய பேச்சுவார்த்தை கிடையாது, ஆனால் வேண்டியதை உதவி செய்தாங்க. அந்த கடன்லேருந்து வெளியே வர்றதற்கு தேவன் உதவி செய்தார். ஆத்துமாவை பார்க்கிற தேவன் ஆத்துமாவில சோர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனையில கடன்ல இப்ப கூட அந்த சில நேரத்தில் இந்த செய்தி கேட்க நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துல சோர்ந்து போயிட்டீங்களா? யாரை நினைக்கிறது தெரியுமா? யாரை நீங்க நினைக்க வேண்டாம். அவர் சொல்லுகிறார், இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ள. யாரை? இயேசுவை நினைத்துக் கொள்ள. எப்படிப்பட்ட காரியங்களை அவர் சகித்தார். இந்த சோர்வுக்கு அவர்தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர். இந்த நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு நீங்க சோர்ந்து இருக்கிறீங்கல்ல, ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு சோர்ந்து இருக்கிறீங்க, அந்த சோர்வை மாற்றுகிறவர் நீங்கள் யார்? நீங்கள் யார் என்று சொன்னார்? பிள்ளைகள். பிள்ளைகள் தேவனால் உண்டானவர்கள். தேவனுடைய பிள்ளையே, சோர்ந்து போகாதீர்கள். ஆத்துமாவிலே சோர்ந்து போகாதபடிக்கு தைரியமா இருங்க. அதே எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது. சில நேரத்தில் சில சோர்வு ஆண்டவரே சில நேரத்தில் சில சோர்வுகளை கொடுப்பார். ஏன் தெரியுமா? நம்முடைய வழி சரியில்லை, நாம சரியாய் ஆண்டோட சமூகத்தில் நாம இல்லை, நம்முடைய இஷ்டத்தின்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொன்னா ஒரு சிச்சை தேவன் சில சமயம் கொடுப்பார். நிச்சயமா சிச்சை கொடுப்பார். அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என் மகனே, என் மகனே, அங்க பிள்ளையே பிள்ளைகளே சொன்னவர், இப்ப என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. சில நேரத்தில் சில சிட்சையை தேவன் கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா, அவர் சொன்ன வேலையை நம்ம செய்யலைன்னா, அவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கல அப்படின்னா சிட்சை வருது. எனக்கு சிட்சை வரவே கூடாது,
ஆசீர்வாதமாவே தான் இருக்கணும் அல்ல, நீங்கள் தேவ சமூகத்தில் உண்மையா இருக்க வேண்டும் என்பதற்காக சில சிச்சைகளை தேவன் கொடுப்பா. எனக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட சிச்சை கொடுத்தார் தெரியுமா? அதுதான் நான் தைரியமா நான் சொல்றேன். 2004 வருஷத்துல 40 நாள் தேவ சமூகத்தில் எதுவுமே சாப்பிடாம உபவாசம் இருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, அந்த உபவாச நாட்கள்ல வெறும் காலையில் தண்ணி, 9 மணிக்கு ஒரு காஃபி, மத்தியானத்தில் ஒரு ஜூஸ், ஏதாவது ஜூஸ்னா பழ ஜூஸ் அப்படிலாம் கிடையாது, வெறும் லெமன் ஜூஸ் அப்படிலாம், வெறும் இளநி மட்டும் வழுக்கை இல்லாமல், சாயங்காலம் ஒரு டீயோ காஃபியோ, நைட்டில் படுக்கும்போது ஒரு சொம்பு தண்ணி, அவ்வளோதான். 40 நாள் தேவ சமூகத்தில் உபவாசம் இருக்கும்போது அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை 2 காரியம் சொன்னார். ஒன்று, இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா மாநிலத்தினுடைய தலைநகரத்திலையும் போய் நீ ஜெபம் பண்ணிட்டு வான்னு சொன்னார். ஒன்று. 2வது சொன்னாரு, உலகத்துக்கு செய்தி அனுப்புன்னு சொன்னார். இந்த 2 காரியத்தை அவர் சொன்னார். அது எப்படி நடந்ததுங்கிறதை தொடர்ந்து நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஆண்டவருடைய சிச்சையை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. ஒரு விஷயம் நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுங்க, பார்க்கலாம். ஆண்டவர் தண்டிப்பாரா? ஆண்டவர் சிச்சிப்பாரா? நாம் நம்முடைய பிள்ளைகளை சிச்சிக்கிறோம், கண்டிக்கிறோம். இப்படி செய்யக்கூடாது, இது செய்ய தப்பு, நம்ம கண்டிக்கிறோம். யார? நம்முடைய பிள்ளைகளை. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் சிட்சிக்கிறார். ஏன்? நாம சரியான வழியில போக வேண்டாம். முன்னாலெல்லாம் ஸ்கூல்ல நாங்க படிக்கிற காலங்களெல்லாம் எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிலில் முழங்கால் போட வைப்பாங்க, முட்டி போட வைப்பாங்க, கையில் ஸ்கேலை வச்சு மாற்றி வச்சு பிடிச்சி அடிப்பாங்க. தோப்புக்காரன் போடணும் ஸ்கூலில் படிக்கலைன்னா பல. ஆனால் இப்போ பிள்ளைகளை திட்டினாலே திட்டக்கூடாது, பிள்ளைகளை அடிக்கூடாது, கண்டிஷன் பாருங்க. இப்போ காலம் மாறி போச்சு. ஆனால் ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை சிட்சிக்கிறார்னா எதுக்கு தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கலை அப்படின்னா சில சிச்சைகள் வரும். நீங்கள் நினைக்கணும், ஆண்டவர் உண்மையிலே என்னை நேசிக்கிறார், என்னை நேசித்து என்னை சரிப்படுத்துகிறார். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். நீங்கள் சில நேரத்தில் என்ன பண்ணாலும் சரி ஆண்டவரை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னா உங்கள் மேலே சரியான அன்பு, ஆண்டோடைய அன்பு இருக்கான்னு தெரியல. ஒரு செகண்ட்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் தேவனே, இந்த வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, தொலைக்காட்சியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை கொடுக்கிறதுக்காக நன்றிப்பா. ஆண்டவரே, ஆத்மாவிலே சோர்ந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஆத்மாவிலே சோர்ந்திருக்கிறார்கள். சோர்வை மாற்றும் ஆண்டவரே. ஆத்மாவிலே இருதயம் உடைந்திருக்கிற பிள்ளை இருதயத்தை ஆண்டவரே, கட்டான இருதயம் உடைந்திருக்கிறதை சரிபடுத்தும்படியாக ஜெபிக்கிறப்பா. இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார். அருமையானவர்களே, என்ன காரியத்திற்காக இருதயம் உடைந்திருக்கிறதோ அதை தேவன் சரிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆத்மாவிலே சோர்வு, ஆத்மாவிலே சோர்வு. நான் என்ன உலகத்தில் வாழ்றேனோ, நான் உலகத்தில் வாழ்ந்தா மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும், எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம நான் இருக்கிறேன்னு சோர்ந்து போயிட்டீங்களா? ஒரு நாட்கள் எவ்வளவோ நான் சம்பாதித்தேன், இப்ப எந்த சம்பாத்தியமும் இல்லாதபடிக்கு வீட்டில் இருக்கிறேன்னு நினைச்சு கவலைப்படுறீங்களா? நாட்களை ஆண்டவரை நீங்கள் உறுதியாய் பிடித்துக்கொண்டு அவருக்கு நீங்கள் உண்மையா இருந்தீங்கன்னா நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் உண்டு பண்ண போகிறார். ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். நன்றிப்பா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தொலைக்காட்சி முன்பாக யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, முழங்கால் போட்டிருக்காங்களோ, அவங்களை இயேசுவின் நாமத்தினால் தொட்டு மன சோர்வுகளை மாற்றி, ஆண்டவரே பிள்ளைகளே என்று சொன்ன ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயமான காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன், ஒரு அற்புதம் செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு விரோதமா யார் யார் செயல்படுறார்களோ, எந்த தீய சக்திகள், எந்த பொல்லாத கிரியைகள் எதுவிட பிள்ளைகளுக்கு விரோதமா கிரியால் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு கீழே கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். விடுதலை கொடுத்து
இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாத செபிக்கிறப்பா. வியாதி, பலவீனங்கள், ஆண்டவர் பெல்லிசூனிய கட்டுகள், ஆண்டவரே தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறட்டும். பிள்ளைகள் கர்த்தாவே உமக்கு சாட்சியாக இருக்க உதவிச்சு. அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து கிருபைச்சு இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் பிதாவே, ஆமே ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து தொலைக்காட்சியிலும் தேவனுடைய வார்த்தை கேளுங்க, யூடியூப்லையும் பாருங்கள், ஃபேஸ்புக்கில் பாருங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெப மையத்துக்கு தெரியப்படுத்துங்க. அந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். சில நேரத்தில் ஒரே நேரத்தில் 10 பேர் 20 பேர் 50 பேர் ஃபோன் பண்ணிட்டு எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் அந்த முடிஞ்ச பிறகு கூட நீங்கள் ஃபோன் பண்ணலாம், இல்லை மறுநாள் கூட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. பிதாவே பேசுங்கப்பா, உந்தன் பிள்ளை கேட்கிறேன் பேசுங்கப்பா. அப்பா பிதாவே பேசுங்கப்பா, உந்தன் பிள்ளை கேட்கிறேன் பேசுங்கப்பா. ஜீவன் தந்தவரே நன்றி அப்பா, ஜீவன் தந்தவரே நன்றி அப்பா. உந்தன் ஜீவ பாதையில் நடத்துங்கப்பா, உந்தன் ஜீவ பாதையில் நடத்துங்கப்பா. அப்பா பிதாவே பேசுங்கப்பா, உந்தன் பிள்ளை கேட்கிறேன் பேசுங்கப்பா. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். எங்கள் ஜெப குழுவினர் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9566954983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmt tvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.